நீங்கள் வந்து நீட் ஆரம்பித்த 2013 ஒவ்வொரு வருடமும் இந்த குளறுபடிகள் நடந்து கொண்டே இருக்கிறதுனா சின்ன சின்ன செய்தி பெட்டி செய்திகளாக வரும். நம்ம ஊரில் வந்து உள்ளே போகிற பசங்கள்கிட்ட காதில் தோட ஊத்துரு, மூக்குத்தை ஊத்துரு, நீ வந்து என்ன உள்ளாடை வரைக்கும் ஒருத்தர் கொடுமையான நிகழ்வுகள் நடந்த பொழுது சார் ஒருத்தர் ஆள்மாறாட்டம் பண்ணி நீட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டான் சார். பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வான்னு உறக்க கலைஞர் அவர்கள் பேசியிருக்கலாம். பேசினாரா? இல்லை, பேசவில்லை. ஏன்னா முதல்ல மினிஸ்ட்ரியை வாங்கிக்குவோம்ப்பா, நமக்கு தேவை மினிஸ்ட்ரி, நமக்கு தேவை மாநில அந்தஸ்தோ இல்லை வந்து மாநில உரிமைகளோ. சுயமரியாதை பேசிட்டு வருங்கால உதயநிதி, எதிர்கால உதயநிதி, எங்கள் உதயநிதினு பேசுவோம். அதுதான் எங்கள் சுயமரியாதை, எங்களோட உச்சபட்ச சுயமரியாதை அதுங்கிறது மாறிடுச்சு. விஜய் அவர்களை மிரட்டி நீட்டுக்கு எதிராக பேச வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு காணொலி பாருங்க. உண்மையிலே வந்து பெரிய ஜோக்காக தான் தெரியுது. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து அரசியல் பேசணும், இங்கே இது அந்த மேடை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் பேசினார். ஆனால் இரண்டாவது இடத்துல அரசியல் பேசுகிறார். அதுதானே இப்போ பிரச்சனையா? இல்லைங்க, அதான் நீங்கள் எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடி தீர்த்த ஒரு நாள். ஸோ விஜய் அவர்கள் பேசின ஒரு விஷயம் ரொம்ப தமிழகத்திற்கு தேவையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்தாங்க. தொல் திருமாவளவன் உட்பட எல்லாருமே நீட் எதிர்ப்பிற்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இதில் நாங்கள் கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் அந்த கட்சி தொடங்கினதுக்கப்புறம் அவர் பேசுகிற அரசியல் சார்ந்த முக்கியமான விஷயம் இது. அதில் அவரோட ஜெஸ்டர் எல்லாமே கிட்டத்தட்ட அரசியல்வாதி ஜெஸ்டர் வந்துருச்சு. ஸோ முழு நேர அரசியல் களத்திற்கு தயாராகி விட்டாரா விஜய்? அதான் நான் எப்பயும் சொல்கிறதாங்க, அதாவது இப்போன்னு இல்லை, இது ஒரு நீண்ட கால திட்டம். அதாவது எந்த நேரத்தில் எதை செய்யணும், எந்த நேரத்தில் எதை பேசணும், அதே நேரத்தில் எல்லோருக்கும் காது கொடுத்து கேட்கவும் வேண்டும். அவர் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, தமிழக வெற்றிக் கழகம் இக்கு போடாமல் வந்தது. முதல்ல இக்கு போடுங்கன்னு நியாயமான ஒரு விஷயங்களை தமிழ் ஆர்வலர்கள் முதற்கொண்டு சொல்கிறாங்க. செஞ்சது நல்லா இருக்குங்க. அதாவது ஒரு வன்மத்தோடு பேசுகிறவங்க அவங்க பேச்சு விட்டு தள்ளலாம். நியாயமாக பேசும்போது தலைவர் பார்க்குறார், தமிழக வெற்றிக் கழகம் இக்கு போடுங்க, தவறு இல்லை, போட்டு தான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறார். எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கார். அவர் வந்து அது எந்த மீடியம் அப்படிங்கிறது வேறு, களத்தில் இருக்கிறத பார்க்குறாரு, சோஷியல் மீடியாவில் நடக்கிறத பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவருக்கு எதை குறித்து நாம் செயல்பட வேண்டும்ங்கிற ஒரு தெளிவான பார்வை இருக்குது. நீங்கள் கேட்டதில் ரசிகர்கள் எப்பொழுதுமே குஷி. அவர் வந்து நீங்கள் ஸ்டேஜுக்கு வந்தாலே போதும். நீங்கள் இப்போ சில நிகழ்ச்சிகளை சொல்லுவாங்க, சார் நீங்கள் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்தினாலே போதும் சார், நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவர் ஸ்டேஜுக்கு வந்தாலே போதும், ரசிகர்களுக்கு ஒரு குதூகலம் வந்துருச்சு. அவருக்கு வந்து எங்கே பார்த்தாலும். அதை தாண்டி நீங்கள் சொல்கிறதுல நேற்று பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸாக இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் வந்து அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள், கல்வியாளர்கள், நீங்கள் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட், அதாவது தமிழக வெற்றிக் கழகப்பா ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சி, இதில் என்ன பெருசாக பேசிட போகிறாங்க அப்படின்னு இருந்தது போய் நேற்று ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை யாருமே பேசுறதே கிடையாது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு, ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல்ங்கிற விஷயம் நாங்களே யோசிச்சது கிடையாது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் நீட்டிற்கு ஒரு இடைக்கால தீர்வாக இருந்தாலும் ஒரு தீர்வு வைத்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்வு நோக்கி போறீங்க, அது தவறு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, இது யாருக்கு சாதகமாக இருக்கின்றது. அதை தாண்டி இன்று தொடர்ச்சியாக நடந்து வரும் நீட்டிற்கான குளறுபடிகள் நம்ம பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மோசமாக போயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து எப்பொழுதுமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் வந்து நீட் ஆரம்பித்த 2013 ஒவ்வொரு வருடமும் இந்த குளறுபடிகள் நடந்து கொண்டே இருக்கிறதுனா சின்ன சின்ன செய்தி பெட்டி செய்திகளாக வரும். இங்கே வந்து பேப்பர் லீக் ஆகிடுச்சான், நம்ம ஊரில் வந்து உள்ளே போகிற பசங்கள்கிட்ட காதில் தோட ஊத்துரு, மூக்குத்தை ஊத்துரு, நீ வந்து என்ன உள்ளாடை வரைக்கும் ஒருத்தர் கொடுமையான நிகழ்வுகள் நடந்த பொழுது சார் ஒருத்தர் ஆள்மாறாட்டம் பண்ணி நீட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டான் சார், நீங்களாம் யாரா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குளறுபடிகள். நீங்கள் கருணை மதிப்பெண்கள் இந்த பசங்களுக்குலாம் கொடுக்குறோம், ஏங்க அவங்களாம் லேட்டாக வந்தாங்களா, ஏன் லேட்டாக வந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு கோச்சிங் சென்டர், ஒட்டுமொத்தமாக கோச்சிங் சென்டரில் படித்தவங்க நிறைய மாணவர்கள் மார்க் வாங்குறாங்க. யாரெல்லாம் கைதாகிறாங்க பாரு, கோச்சிங் சென்டர்ஸில் கைதாகிறாங்க, கல்லூரியோட நிர்வாகிகள் கைதாகிறாங்க, சிபிஐ வந்து தொடர்ச்சியாக இவ்வளோ பேர் கைது செஞ்சுட்டு இருக்கு. அப்படின்னா இந்த ஸ்கேம் வந்து இன்னைக்கு நேற்று போகல, ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு, ரொம்ப வருடங்களாக போய் கொண்டு இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முறைகேடாக ஒரு மாணவன் உள்ளே போகிறான்னா ரொம்ப கஷ்டப்பட்டு, நீட்டுக்குள்ளேயே நான் வரேன், நீட்டை படித்து கஷ்டப்பட்டு கோச்சிங் கிளாஸுக்கு போய் அவ்வளோ செலவு பண்ண ஒரு மாணவனுக்கு சீட்டு மறுக்கப்படுகிறது. நேர்மையான வழியில் நான் படித்து நான் டாக்டராக கூட ஒரு கனவு கூட படித்தவனுக்கு இந்த முறைகேடு செய்கின்ற ஒருத்தனால் நம்ம வந்து இங்கே வேஸ்ட்டாக நாங்கள் எந்த அவரால் உள்ளே போக முடியலங்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம். ஸோ அந்த நீட் குளறுபடிகள் வந்து நாடு முழுக்க இன்றைக்கி பேசுகிறவர்களாக மாறி இருக்கிறது. இதெல்லாம் சிக்கல்கள்னு சொல்லி சொல்கிறார். உடனடி தீர்வு என்ன? நீட் விலக்கு. நம்ம கேட்கறது நீட் விலக்கு தான் உடனடி தீர்வு. மாற்று கருத்து நான் தான் சொன்னேன். அதாவது என்னைக்கு தலைவர் தங்கை அனிதா வீட்டிற்கு போய் அவர் வந்து அவங்களோட தோளோட தோள் நின்னாரோ, நீங்கள் வந்து அன்றைக்கி எந்த விளம்பரமும் கட்டி சொல்லப்போனால் அன்றைக்கி அவர் போனது கூட யாருக்கும் தெரியாது.
இவ்வளோ உச்சபட்ச நடிகர் போறாரு நமக்கு தெரியும், அங்கேருந்து கிளம்பிட்டாரு, போறாரு, நிற்கிறாரு, உட்காந்துருக்காரு, எதுவுமே தெரியாது. அடுத்த நாள் அவங்க அண்ணன் ஒரு புகைப்படம் போடுற வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. அதுதான் அன்னையிலிருந்து நீட் என்பது ஒரு சமூக அநீதிங்கிற பார்வை தான் அவரிடம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீட்டை பற்றி பேசலை, நீட்டை பற்றி பேசலை, ஒரு பாஜக பயப்படுறாரு, என்னென்னமோ கதைகள்லாம் சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், நீட்டு சமூக அநீதி என்பதில் ஒரு மிக தெளிவாக இருக்கின்றார். ஆனால் நீட் சமூக அநீதியின் முதல் கல்வித் திருவிழாவை கடந்து போயிருக்கலாம். அந்த மாதிரி சின்னதாக கடந்து போக விரும்பலை. நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் எப்படி பார்க்கின்றோம், தமிழக வெற்றிக் கழகம் எப்படி பார்க்குது, அதற்கான தீர்வுகள் என்ன. நீ சும்மா வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்க, இந்த பிரச்சனையை வந்து எல்லாரும் பேசணும், இந்த பிரச்சனைக்கு எல்லாரும் தீர்வு காணணும்னு சொல்லலை. தீர்வு என்ன, உடனடி தீர்வு என்ன, நீட் விலக்கு. நீண்ட கால தீர்வு என்ன, கல்வி என்பது மறுபடியும் பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு திரும்ப வேண்டும். ஆனால் அதில் சிக்கல் என்ன, 50 வருடமாக அது நடக்காமல் இருக்கின்றது. நீ 1970 எமர்ஜென்சி காலத்தில் போணுச்சு. நீ பாஜக வாய்க்கிலேயே பேசுகிறாங்க, காங்கிரஸ் அரங்கு கொண்டு வந்தாங்க, எமர்ஜென்சி என்பது கருப்பு தினம், கருப்பு பக்கங்கள் கொண்ட ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். நீங்கள் எடுக்க வேண்டியதானே, கருப்பு பக்கத்தில் கருப்பு தினத்தை, கருப்பு பக்கத்தையும் வந்து வெள்ளை பக்கமாக வெள்ளை தினத்தை மாற்ற வேண்டியதானே. உங்களை யார் தடுக்கிறாங்க? அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க. எதெல்லாம் வந்து எமர்ஜென்சி காலத்தில் மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்ததோ அதை மறுபடியும் பாஜக செய்கிறது எல்லாரும் பாராட்ட தானே போகிறாங்க. நீ ஸ்டேட் ரைட்ஸுக்காக நான் நிற்கிறேன், மோடி அவர்கள் பேசினார்ல, மாநில உரிமைகள் முக்கியம்னு ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது உங்களுக்கு பேச தெரியுது இல்லையா? இப்போ அதை இப்போ செய்யுங்க, கல்வியை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? பேசுகிறாங்க, காங்கிரஸ் தவறு செய்த காரணத்தில் தானே பாஜக மக்கள் 10 வருஷம் 11 வருஷமாக கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் செய்யவே போகிறது இல்லைன்னா அப்போ என்ன சிக்கல்? இப்போ நீங்கள் இதை செய்வார்களா என்று கேட்டால் 50 வருடமாக அது காங்கிரஸாக இருக்கலாம், இல்லை பாஜக இருக்கலாம், செய்ய மறுத்து கொண்டே இருக்கிறார்கள். திமுகவிற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் வந்து ஒரு காலத்தில் கலைஞர் வந்து என்ன, நீங்கள் டெலிகாம் மினிஸ்ட்ரி ராஜாட்ட கொடுத்துரு, அடுத்து தயாநிதி மாறனுக்கு கொடுத்துரு, ஷிப்பிங் வந்து டிஆர் பாலுகிட்ட கொடுத்துரு, கனிமொழி அவங்களுக்கு அது கொடுத்துரு, என் பையனுக்கு இந்த விஷயத்தை இந்த பொறுப்பை கொடுத்துரு அப்படின்னு எல்லாம் க்ளீனாக வாங்கினார்ல. அந்த நேரத்தில் மாநில உரிமைகளுக்காக பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அற்புதமான வாய்ப்பு இருந்தது. இதெல்லாம் இந்த மினிஸ்ட்ரியெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் முதல்ல மாநில உரிமைகளுக்காக நிற்கிறேன், எனக்கு என் நாடு தான் முக்கியம், என் மக்கள் தான் முக்கியம், பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வான்னு உறக்க கலைஞர் அவர்கள் பேசியிருக்கலாம். பேசினாரா? இல்லை, பேசவில்லை. ஏன்னா முதல்ல மினிஸ்ட்ரியை வாங்கிக்குவோம்ப்பா, நமக்கு தேவை மினிஸ்ட்ரி, நமக்கு தேவை மாநில அந்தஸ்தோ இல்லை வந்து மாநில உரிமைகளோ. பேசுகிறதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு மாநில சுயாட்சி, சுயமரியாதை எல்லாமே பேசுவோம். சுயமரியாதை பேசிட்டு வருங்கால உதயநிதி, எதிர்கால உதயநிதி, எங்கள் உதயநிதின்னு பேசுவோம். அதுதான் எங்கள் சுயமரியாதை, எங்களோட உச்சபட்ச சுயமரியாதை அதுங்கிறது மாறிடுச்சு. இப்போ மாநில உரிமைகளுக்காக நிற்கின்ற பேசுகின்ற கட்சியான நாங்கள் அது எந்த காலத்திலும் செய்தது கிடையாது. இப்போ நாங்கள் லபதிவன் அடிச்சுக்கோம், நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம். அப்போ இதை செய்வார்களா என்று கேட்டால், இதை செய்ய சொல்லி ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அத்தனை அதிகாரங்களும் பண்ணும்போது திமுகவும் முயற்சி செய்ததில்லை, காங்கிரஸும் கொடுத்ததில்லை. பாஜக கொடுக்க போறாங்கன்னா கொடுக்கறதில்லை. பட் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்லேயுமே டிசிஷன் வந்து ஒன்றிய அரசு தானே எடுக்கணும். அதுதான் இப்போ இருக்கு. அப்போ அது வந்து சஜஷன். அதாவதுங்க, இப்போ மாநில பட்டியலில் இருக்கிறதுக்கு மாநிலத்திற்கான அதிகாரங்கள் இருக்கின்றது. மத்திய பட்டியலில் இருக்கின்ற ஒன்றிய பட்டியலில் இருக்கிறது அவங்களுக்கான யூனியன் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரங்கள் இருக்குது. இப்போ ராணுவம், தொலைத்தொடர்பு போன்ற விஷயங்கள். அதை தாண்டி பொதுப்பட்டியல் என்று சொல்லி 2 பேருக்கும் ஈக்குவலாக நீங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த உதாரணத்துக்கு இப்போ கல்வி இருக்குன்னா 2 பேருக்கும் சம உரிமை இருக்குன்னு. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுப்பட்டியல் என்பது பொதுவாக இருக்கிறதா? பொதுன்னா அர்த்தம் என்ன? நம்ம 2 பேருக்கு இது பொதுங்கன்னா உங்களுக்கு உரிமை இருக்குது, எனக்கு ஒரு சம உரிமை இருக்கிறது. இந்த இடம் நம்ம 2 பேருக்கும் பொது. 2 பேருக்கும் நீங்கள் உள்ள வரலாம், நானும் உள்ள வரலாம், நீங்கள் வெளியே போகலாம். அதுதான் அந்த ஆனால் நம்மகிட்ட இருக்கிற இந்த பொதுப்பட்டியல் அல்லது கன்கரண்ட் லிஸ்ட், அது ஒத்திசைவு பட்டியல் அது ஆக இல்லை. 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்தால், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தால், இப்போ நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம், நான் மாநில அரசாங்கம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் உனக்கு அண்ணன், நான் மட்டும் தான் உள்ளே போய் நீ வெளியே போன்னு சொல்கிறீங்க. நான் தான் முடிவெடுப்பேன், நீ முடிவெடுக்க, நீ உனக்கு இடம் கொடுத்துட்டேங்க, நீ முடிவெல்லாம் எடுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னு நீ கேட்டுட்டு பேசாமல் உட்காரு. அதுதான் நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ பொதுப்பட்டியல் என்பது பொதுவானதாக இல்லை, அதுதான் சிக்கல். அப்போ நம்ம இதோட சிறப்பு பொதுப்பட்டியல் என்பதை உருவாக்கி, அந்த சிறப்பு பொதுப்பட்டியலில் மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட கல்வி நிலையங்கள், கல்லூரிகளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். என்னுடைய உரிமையில் நீ தலையிடாதே, டோன்ட் இன்ஃப்ரிஞ்ச் ஆன் அவர் ரைட்ஸ். வராத உள்ள வராத. நீ உருவாக்கின எய்ம்ஸ்லையோ இல்லை நீ நடத்தணும்னு நினைக்கிற ஜிப்மர்லையோ இல்லை வந்து வெவ்வேறு கல்லூரிகள்லையோ மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் கல்லூரிகளில் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நீ நடத்திக்கோ, என்ன பிரச்சனை இல்லை. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம் கேட்பது நீட் ஒழிப்பு அல்ல, நீட் விலக்கு. தலைவர் ரொம்ப தெளிவாக அந்த பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஏன்னா ஏதை சொல்கிறேன்னா, திமுகக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கிறது. நீங்கள் வந்து இப்போ திமுக வந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க இல்லையா, தலைப்பில் வந்து நீட் விலக்குன்னு எழுதுறாங்க, உள்ளே வந்து நீட் ஒழிப்புன்னு எழுதுறாங்க. அவங்களும் தெளிவில்லை. நேற்றைய போராட்டம் கூட, இந்த போராட்டம் பண்ணாங்க, அதில் கூட நீட் ஒழிப்புன்னு பேசுகிறாங்க. அதில் தான் சிக்கல் ஏற்படும். அதனால தான் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜஸை நீங்களே ரன் பண்ணுற காரணத்தினால, டீம்டு யூனிவர்சிட்டிஸை நீங்களே ரன் பண்ணுற காரணத்தினால நீங்கள் வந்து நீட் ஒழிப்பு கேட்குறீங்க, அதனால் ஒட்டுமொத்தமாக சிக்கல் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, அதாவதுங்க
ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டுங்கிற பெயர்லையும் வெவ்வேறு பெயர்களிலும் தேர்வுகள் இருந்த இடங்களில் மறுபடியும் நீட்டை வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம கேள்வியே கேட்கல. நீ அந்த 15% ஆஃப் இடங்களுக்கு நீ வைக்கிற இல்லை வெவ்வேறு மாநிலங்கள் வைக்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற 85% மாணவர்கள் செல்லக்கூடிய மருத்துவ கல்லூரிகளுக்கும் வைக்காதே என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. 15% ஆல் இந்தியா கோட்டாக்குள்ள யாராவது போகணும்னு நினைச்சாங்கன்னா, நம்ம தமிழ் மாணவர்கள் போகணும்னு நினைச்சாலும், வேறு மாநிலத்தவர்கள் நம்ம ஊருக்குள்ள வரணும்னு நினைச்சாலும், நீட்டோ இல்லை ஏதோ பேர் வச்சுக்கோங்க, நீட் எழுதி வாங்க உள்ள வாங்க. நம்ம பசங்களும் நீட் எழுதி வெவ்வேறு மாநிலங்களுக்கு போகட்டும். என்னோட 85%ல கை வைக்காத. அதற்கு எங்களிடம் ஏற்கனவே பாடத்திட்டத்தில் தேர்வான மாணவர்கள், தேர்ச்சி பெற்ற முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் இருக்கிறார்கள். தங்கமாக நல்ல மார்க்ஸ் எடுத்து ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட 14 வருஷம் எல்கேஜி யூகேஜியில் வந்து கஷ்டப்பட்டு படித்து நாங்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த சிலபஸை நீர்த்து போக செய்யாத. அதிலையும் திறமையாளர்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் தலைவர் என்ன சொல்கிறாரு, ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் எங்களுடைய மாநிலத்தில் உருவாகியுள்ள எங்களால் உருவாக்கப்பட்ட கல்லூரிகளுக்குள் நீங்கள் உங்களுடைய தலையிட்ட நுழைக்காதீங்க, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இது முடியுமா நடக்குமான்னு கேட்டால், அவர் வந்து தலைவர் ஒரு முடிவெடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, அதற்குண்டான எக்ஸ்பர்ட்ஸ் யார்? இது அவருக்காக யார்கிட்ட பேசியிருக்காருன்னா, ஜட்ஜஸ்ட்டை பேசியிருக்காரு. நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருந்த ரிட்டையரான ஜட்ஜஸ், லாயர்ஸ், அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், அரசியலமைப்பை கரைத்து குடித்தவர்கள். உங்களுக்கு முடியுமா? ஏன்னா 3 பட்டியல் ஏற்கனவே இருக்குது. 4வது ஒரு புது பட்டியலை நம்ம உருவாக்க சொல்கிறோம். முடியுமான? நிச்சயமாக முடியும். பொலிட்டிக்கல் வில் இருக்க யார் வேணாலும் செய்யலாம். அதற்கும் இதற்கும் வேறுபாடு. நீங்கள் கல்வியை வந்து மாநில பட்டியலை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த விவாதம் நடந்து கொண்டு நிரந்தர தீர்வு தான், அதில் மாற்றமே இல்லை, நிரந்தர தீர்வு தான். ஆனால் பேசிகிட்டே இருப்பாங்க. செய்ய உடனடியாக முன் வருவார்கள் என்றால் உடனே முன்வர மாட்டார்கள். ஒரு இடைக்கால தீர்வாக நீட் பிரச்சனையை ஒழிப்பதற்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐடியாவை சொல்கிறோம். அந்த ஐடியாவை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்களும் கலந்து ஆலோசிங்க. இது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பாருங்கள். நீட்டிற்கான ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வை வைக்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது நடந்திருக்கா? நிலம் வைக்கிறேன், இது மாதிரி நடந்ததே கிடையாது. இது மாதிரி நடந்தது கிடையாது. நீங்கள் சிறப்பு பொதுப்பட்டியல் என்பது வேண்டுமானால் எங்கும் உருவாக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு ஸ்டார்ட் வேணும்ல. ஒரு காலத்தில் மாநில பட்டியல் கூட ஒன்று இருந்திருக்காது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் எதுவுமே இல்லைங்க, யார் இந்த உரிமையை பார்க்குறதுன்னு தெரியல, யார் அந்த உரிமையை பார்க்கல, அப்போ ஒரு மாநில பட்டியலை உருவாக்குப்பா, ஒரு மத்திய பட்டியலை உருவாக்குப்பா. 2 பேருக்கும் சில பிரச்சனைகள் வருதுங்க, அது யாருங்க? அப்போ ஒரு ஒத்திசைவு பட்டியலை உருவாக்க அல்லது வந்து பொதுப்பட்டியல் உருவாக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? எவ்ரிதிங் இட்ஸ் ஸ்டார்ட். அந்த மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் முடியுமா முடியாதா? இன்னொன்று, தமிழ்நாட்டிற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு என்பது 50% என்று இருக்கும்பொழுது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. நம்ம எல்லாத்துக்குமே கிரெடிட் கொடுப்போம். இது வரைக்கும் ஆண்ட எல்லா கட்சிகளுக்கும், திமுக, அதிமுக எல்லாத்துக்கும் கிரெடிட் கொடுப்போம். ஆனால் சாத்தியப்படுத்தியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 69% இடஒதுக்கீடு தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஜல்லிக்கட்டு இனிமேல் நடக்கவே நடக்காதுங்க. அப்பீட்டா சொல்லிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிருச்சுங்க, கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, இனிமேல் நடக்கவே நடக்காது என்பதைத்தான் நம்முடைய தமிழக இளைஞர்கள் சாதித்தார்கள். தமிழக இளைஞர்கள் முழுக்க போராடி வென்று, அந்த போராட்டத்தை வென்று தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு நடக்க வைக்கிறாங்க. எப்படி அந்த வந்துச்சு? ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இல்லை, எங்கள் ரைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான சட்ட சரத்து இருக்குது, இதன் மூலம் செய்ய முடியும். அது போன்ற பல முன்னுதாரணங்களை இந்த உலகத்திற்கு காண்பித்த தமிழ்நாட்டால் இது முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். அந்த ஆங்கிலேருந்து யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக முடியும். நேற்று ஒரு காணொலி பார்க்க வேண்டியது, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயோட நீலாங்கரை வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பட்டா சிட்டா எல்லாமே திமுக கையில் இருக்குது. அந்த பிரச்சனையை காரணம் காட்டி இப்போ நாங்கள் வீட்டை இடிச்சிருவோம், ஏன்னா விஜயகாந்துக்கு நடந்த மாதிரி வீட்டை இடிச்சிருவோம் அப்படின்னு பிரச்சனையை காட்டி விஜய் அவர்களை மிரட்டி நீட்டுக்கு எதிராக பேச வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு காணொலி பாருங்க. உண்மையிலே வந்து பெரிய ஜோக்காக தான் தெரியுது இது. நீங்கள் வந்து திமுக முதல்ல ஏன் பேச வைக்கணும்? இப்போ நேற்றைய பேச்சு நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, திராவிட வாக்குகளை நாங்கள் குறி வைக்கிறோமா? முந்தா நாள் வரைக்கும் பாஜகவிற்கு நாங்கள் பயந்துட்டு இருந்தோம், இல்லை பாஜக எதிர்த்து பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஒன்று தெளிவு. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, கட்சி துவக்கும் போது எனக்கு தமிழகன் பேர் வச்சு எனக்கு என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர், தெளிவான ஆசிரியர், ஃபோன் பண்ணுறாரு, ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கேன்டா. என்ன சார் அப்படின்னு. தமிழகன் வச்சுட்டிங்கல்ல, நீங்கள் பிஜேபி ஆளுங்கடா சார், நீங்கள் படித்தவர். அதனால் நான் சொல்கிறேன், இதுக்கு நான் பதில் சொல்லலை சார், நீங்கள் எங்கள் செயல்பாடுகள் பாருங்கள், நான் எனக்கு நீங்கள் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர், நான் உங்கள்கிட்ட நான் விவாதம் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நேற்று என்ன சொல்கிறாரு, பிச்சை எடுத்துட்டீங்க, சூப்பர், பிஜேபி தூக்கி போட்டு உரிச்சிட்டிங்க சார். 3 மாதம் நீங்கள் என்ன பேசுனீங்க? தமிழ்நாடா தமிழகம்னு வந்து ஆளுநருடைய பாஷையில் பேசினா சொன்னேன். தமிழக வெற்றி கழகம் கீழே உள்ள என்ன எழுதியிருக்கோம், கீழே தமிழகம்னு எழுதியிருக்கோமா, இல்லை தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இருப்போமா அப்படின்னு எழுதியிருக்கோமா அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ நேற்று பேச்சில் வந்து என்ன சிஐஏக்கு போது சொன்னாங்க, கொஞ்சம் லைட்டாக அவர் எதிர்க்கிறார்ப்பா, ரொம்ப தீவிரமாக எதிர்க்கல. நேற்று வந்து அவ்வளோதான் ஓட விட்டார், பாஜக வந்து ஃபுல்லாக ஓட விட்டார் அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கி பல பேச்சுக்கள் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து பேசும் பொழுது இவர் வந்து திமுகவை அதான் மிரட்டினாங்களான்னு கேட்குறேன். இப்போ அங்கே வந்து கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து பேசிட்டாரு,
அப்போ நீங்கள் வந்து இதை மட்டும் பேசுகிறீங்க, மத்தியில் ஆள்ற பாஜகவை பற்றி பேசலை அப்படின்றதுனால தான் மிரட்டி பேச வச்சுருக்காங்க. இல்லைங்க, அதான் சொல்கிறேன் ஏன்னா இல்லையா. இந்த கேள்வி எதற்காக வருதுன்னா, இதை தடவை பண்ணும்போது, முதல் கட்டமாக பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து அரசியல் பேசலை, இங்கே இது அந்த மேடை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் பேசினார். ஆனால் இரண்டாவது இடத்துல அரசியல் பேசுகிறாரு. அதுதானே இப்போ பிரச்சனையா? இல்லைங்க, அதான் நீங்கள் முதல் கட்டத்திலையும் அரசியல் முழுக்க பேசலன்னு நான் சொல்லுவேன். அது நான் முன்னாடி பதிவு பண்ணோம், முழு மாநாட்டு மேடையல்ல, அது முழு அரசியல் மேடையல்ல. நீங்கள் அந்த இடத்துலையும் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் ஆளுங்க அரசாங்கத்தையும் நான் குறை சொல்லலாம். பட் இந்த இடத்துல அதை நான் சொல்லாமல் உங்களுக்கான நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், அதுலேயும் ஒரு செய்தி என்ன, இந்த ஆளுங்கட்சியும் உங்களை காப்பாற்றாது, இப்போ நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கங்கன்னு சொல்லி சொல்கிறார். நீ கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து அவர், அதாவது நான் பல நேரங்களில் சொல்லிட்டு இருக்குது, என்னைக்கு இந்த கட்சி பதிவு என்பது முடிவாகுமோ அன்னைக்கு தான் தீவிரமாக பேசுவோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய எதிர்பார்க்காதீங்க. கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து நான் முதல்ல எதிர்பார்க்கல, நான் வந்து தலைவர் இப்படி அறிக்கை விட போகிறாருன்னு. அதை தாண்டி ஏன் அறிக்கை விட்டுறாருன்னா, இந்த சமூகத்தில் இவ்வளோ பெரிய மரணங்கள் உழுக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக அந்த இடத்துல நிற்கணும். அது ஆளுங்கட்சியோட அலட்சியமான ஆளுங்கட்சியோட அலட்சியம், நீங்கள் இனிமேலும் நடக்காமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்கிறார். இன்னொன்று இப்போ வந்து திமுக தான் இன்னொரு ஆங்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுடைய போராட்டத்தை நீர்த்து போக செய்கிற மாதிரி நீங்கள் வேலை செய்கிறீங்களா? நீங்கள் இவ்வளோ திமுக மிரட்டுறாங்கல்ல, திமுக மிரட்டா என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் 3ஆம் தேதி வந்து போராட்டம் பண்ணுறோம், அதனால் நீங்கள் 4ஆம் தேதி வந்து இதை பேசுங்க. இந்த மேடைன்னு இல்லை, நீங்கள் எந்த மேடையில் பேசுகிறாலும் அது பேசுகிறவர்களாக தான் மாறப்போகுது. நீங்கள் ட்வீட் போட்டால் கூட பெரிய விவாதத்தை தான் கலப்ப போகுது. இல்லை நீங்கள் ஒரு அறிக்கையாக கொடுத்தா கூட பெரிய விவாதத்தை கலப்பு. இந்த மேடையில் தான் நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை. கண்டென்ட் 5 நிமிஷம் தானே, அது அறிக்கையாக கொடுத்ததுனால இவ்வளோ ஆயிருக்குமா இருக்காதா? இல்லை அவரே ஒரு வீடியோ போடுறாரு, நான் மெம்பர்ஷிப்புக்கு வீடியோ போட்ட மாதிரி நீட்டு குறித்த ஒரு முக்கியமான பார்வையை முன்வைக்கின்றேன். 3ஆம் தேதி திமுக நண்பர்கள் போராட்டம் பண்ணதுனால அன்னைக்கு அதை பண்ணாதப்பா 4ஆம் தேதி பண்ணிருக்கலாமே. நேற்று உண்மையிலே யோசிச்சு பாருங்க, நேற்று எதிர்பார்ப்பு என்பது எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களிலும் திமுக போராட்டம் பெருசாக வந்திருக்குன்னு பார்த்தாங்க. நான் லைவ்ல உட்காந்துட்டு இருந்தேன், ஏன்னா தலைவர் பேசின உடனே எல்லா சேனலையும் லைவ் அடிக்கிறாங்க. ஒருத்தர் கூட திமுக போராட்டத்தை, அப்போ திமுக என்ன யோசிக்கிறாங்க, நம்ம காலி பண்ணிட்டார் நம்மள. இன்னைக்கு ஒரே ஒரு நம்ம நீட்டுக்காக பல வருஷம் போராடிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் நம்ம பல வருஷம் போராடிட்டு இருக்கோம், ஒரே ஒரு விஷயத்தில் காலி பண்ணிட்டார். தெளிவான சிந்தனையோடு, அதிலேயே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, தெளிவான சிந்தனையோடு ஒரு தீர்க்கமான பாரு, சும்மா ஏதோ போகிற போக்கில் ஒரு சினிமா நடிகர் மாதிரி அவர் அவங்க சொல்கிறாங்க, சினிமா நடிகர் மாதிரி பேசலை, அரசியல் தெரிந்து கொண்டு அரசியல் புரிந்து கொண்டு இந்த களத்தில் நான் எப்படி வந்திருக்கேன்னு பாருங்க, நமக்கு சவால் விடுற மாதிரி பேசுகிறாருன்னு அவங்க கேம்ப் வந்து உண்மையிலே திணறி போயிருக்காங்க. சோஷியல் மீடியா முழுக்க பார்க்கலாம். அடுத்ததாக வந்து மறுபடியும் தனிப்பட்ட தாக்குதல்களை துவக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் அதுக்கு இது பேசுகிற இதுக்கு பேசுகிறேன். அப்போது திமுகவிற்கு சாதகமான ஒரு லைன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நேற்று இது நடத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ திமுகவுக்கு சாதகமாக இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ 2021 தேர்தல் அப்போ அவர் வந்து சைக்கிளில் வர்றாரு ஓட்டு போடுறதுக்கு, அது வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள். அப்போ வந்து திமுக என்ன ப்ரமோட் பண்ணாங்கன்னா, அவர் வந்து எங்களை இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி திமுக சார்ந்தவர்கள் ப்ரமோட் பண்ணாங்க. இப்போ நேற்று அவர் உரையை ஆரம்பிக்கும் போதே ஒன்றிய அரசுன்னு தான் ஆரம்பிக்கிறார். இந்த ஒன்றிய அரசுன்ற விவாதத்தை உள்ளே கொண்டு வந்ததே மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்ல போட்ட ட்வீட். ஸோ அப்போ ஒன்றிய அரசுனா இப்போ இவர் வந்து டிஎம்கே டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக போகிறாரு அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா அவர் வந்து முன்னாடி வரைக்கும் இப்போ இதுலேயுமே முன்னாடி பேசினப்ப இந்த ஆளும் அரசை நான் குறை சொல்லலை, நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் டைரெக்டாக எதிர்க்கலை. இப்போவுமே நீட்டை பற்றி தான் பேசுகிறாரு. அதே மாதிரி போட்ட தீர்மானத்திற்கு நான் ஆதரவு தர்றேன் முழுக்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ திமுகவை சார்ந்து இருக்கிறாரா விஜய்? இல்லைங்க, அதான், அதாவது இந்த அரசியல் களம் எப்படி ஆகப் போகிறது அப்படின்ட்டு பேசும் பொழுது இது வந்து தலைவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஆன போராக மாறப்போகிறது, திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஆன போராக மாறப்போகிறது அப்படிங்கிறது. தலைவர் வந்து மக்கள் மேலே மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு வந்தாலும் சிலரோட புரிதல் என்பது தொடர்ச்சியாக அவரோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் தொல்லை கொடுத்தது ஒரு குடும்பமாக இருந்தது, ஒரு நிறுவனமாக இருந்தது. அதுவும் ஒரு காரணம். நீங்கள் வந்து எல்லா படங்களும் ஒவ்வொரு படங்களும் வரும்போது அது யார் அப்படின்னா ஆப்வியஸான ஆன்சர் நமக்கு தெரியும், யார், உதயநிதி ஸ்டாலினோட ரெட்ஜன் நிறுவனம் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காரு, நீங்கள் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் தங்களோட திரைப்படங்களை கொண்டு போய் அங்கே தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுதும் அந்த நிறுவனத்திடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ தொல்லை பண்ணாலும் பரவாயில்ல, ப்ரொடியூசர் போய் இங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, என் படம் ஓடாட்டி கூட பரவாயில்லைங்கிற ஒரு முக்கியமான, ஏன்னா நீங்கள் ரஜினிகாந்தோட அந்த தெளிவு இல்லை. நீங்கள் கடைசி படம் வரைக்கும் சன் பிக்சர்ஸில் நடிச்சுட்டு நான் அரசியலுக்கு வருவேன் நினச்சா அவர் எப்படி ஒரு அரசியல் தெளிவு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த தெளிவு அவருக்கு எப்பயோ வந்துருச்சு, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவிற்கு ரொம்ப தீர்க்கமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம திமுகவிற்கு ஆதரவாக செயல்படணுமான்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான அவசியமும் இல்லை. இந்த களமே அப்படி தான் மாறப்போகிறது. நீங்கள் இயல்பாக இப்போ நாங்கள் திமுகவை ஏன் எதிர்த்து பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா இயல்பாகவே அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுதுன்னா ஆளும் அரசாங்கம் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து மத்தியில் வந்து பாஜக ஆளும் அரசாங்கம் இருக்கிறாங்க, அவங்கள தான் வந்து நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களும் சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும், விமர்சிக்கிற எல்லா விஷயங்களும் சுட்டி காட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா அவர்களுக்கு ஆதரவாக நம்ம எப்படி போவோம்? போக எந்த அவசியமும் இல்லையா? அதான் சொல்கிறீங்க, அப்படி போக வேண்டிய அவசியம் இருந்திருந்தால் 1-2 விஷயம் பண்ணியிருக்கலாம். நீட்டு குறித்து முதல் மேடையில் பேசுகிற மாதிரி 2ஆவது மேடையில் நான் பேச மாட்டேன்,
முதல் மேடையில் நான் சொல்லிட்டேங்க, நான் எதுவும் பேச போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அதான் ஏன் இவர் திமுக சார்பா போறாருன்றது இல்லை, அதான் சொல்கிறேன். இல்லைங்க, இவர் வந்து தொடர்ச்சியாக மக்களின் குரலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மக்கள் வந்து நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை எதிர்பார்க்க, ஒரு முக்கியமான அரசியல் நகர்வை எதிர்பார்க்குறாங்க. அதுவும் அந்த அந்த மேடை என்பதை தான் சொல்கிறேன், ஒரு நியாயமான கோரிக்கை கூட. நீங்கள் இந்த இடத்துல டாப்பர்ஸாக வந்திருக்கிற மாணவர்கள், இன்னும் முதல் மேடையில் ஒரு பெண் ஒரு பொண்ணு பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் நீட்டு குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி அதை காது கொடுத்து, எல்லா விஷயமும் காது கொடுத்து கேட்கின்றார். அதன் அடிப்படையில் தான் இவர் என்ன சொல்றாரு, நீட்டு ஒரு சமூக அநீதி எனக்கு தெரியும், நீட்டு குறித்து ஒரு ஆழ்ந்த பார்வை இருக்குது, புரிதல் இருக்குது, ஆனால் இருக்கின்ற தீர்வுகளை விட வேறு ஏதாவது பெட்டராக உண்மையிலே ஒரு சொல்யூஷனை நோக்கி போக முடியுமா அப்படிங்கிறத அவர் ப்ரப்போஸ் பண்ணுறார். நீங்கள் நீட் இன்னொரு திமுக ஆதரவாக போயிருந்தால் 2 விஷயத்தோட முடிச்சிருக்கலாம். தமிழ்நாடு அரசாங்கத்தோட தீர்மானத்தை நான் வந்து ஆதரிக்கிறேன், நீட் விலக்கு வேண்டும், தமிழ்நாடு அரசு சொல்கிற மாதிரி மாநில பட்டியல், இன்னும் பல கட்சிகள் சொல்கிற மாதிரி மாநில பட்டியல் கல்வியை கொண்டு வாங்க. மூன்றாவதாக இந்த சிறப்பு பொதுப்பட்டியல் என்ற தீர்வை நோக்கி போக வேண்டிய அவசியமே இல்லையே, பேசாமல் இருந்திருக்கலாமே. இது ஏன் சொல்கிறாருன்னா, உண்மையிலே இதற்கான ஒரு தீர்வு வர வேண்டும் அப்படிங்கிறதான். இன்னொன்று, நீங்கள் இந்த மண்ணில் நீட்டு குறித்த பார்வையில் பாஜகவை தவிர்த்து எல்லோருடைய கருத்தும் அதுவாக தான் இருக்கிறது. இப்போ இது அதிமுக ஜெயக்குமார் அவங்க பேசினாங்க, நான் மனதார வரவேற்கிறோம் அப்படிதான் சொல்கிறாரு. இல்லை காங்கிரஸ் செல்வ பெருந்தகை நீங்கள் பாருங்கள், இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. நாங்கள் வரவேற்க சொல்லி ட்வீட் போடுறாரு. ஏன் அவர் ட்வீட் போடுறாரு? அண்ணன் திருவாளவன் என்ன பேசுகிறாங்க, திருவாளன் ரொம்ப ரொம்ப சரியாக பேசுகிறாங்க. உண்மையில் பேசிய தலைவர்களில் நீங்கள் இதற்காக அவர் திராவிட சிந்தனையுடன் ஒத்துப்போகிறார் என்றோ அல்லது திராவிட கருத்தியலுக்கு அவர் வந்து வலு சேர்க்க என்றோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பத்திரிகையாளர்கள் என்ன பேசுகிறாங்க, பிரியன் போன்ற பத்திரிகைகள் என்ன பேசுகிறாங்க, இவர் பேசிய நீட் என்பது திமுகவிற்கு எதிரான நிலைப்பாடுன்னு சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் அதையும் நம்ம பார்க்குறோம்ல. நீங்கள் அப்படி இல்லை, நம்ம ஒட்டுமொத்தமாக ஆதரவு கரம் நீட்டணும்னா கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நேரடியாக போய் நான் ஆதரிக்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலை இயல்பாகவே அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. நமக்கு தெரியும் இந்த ஏன்னா கலநிலம் அப்படி தான் இருக்குது. கூடுதலாக நீங்கள் 96 ரஜினி தாங்க ஜெயிக்க வச்சார்னு சொல்கிற மாதிரி 2024 எங்கள் தலைவர் தான் ஜெயிக்க வச்சார்னு சொல்லியிருக்கலாம். இல்லை விக்ரவாணி இடைத்தேர்தலில் நான் போய் திமுக ஆதரவு கொடுக்குறேன், அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, ஏன்னா இடைத்தேர்தல் இந்த மண்ணில் எப்படி நடக்கும் நமக்கு தெரியும் சொல்லியிருக்கலாமே, அது கிரெடிட் எடுத்துருக்கலாமே, அதெல்லாம் செய்யலையே அவர். இந்த கூட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி 2026 என்பது யாருக்கும் எதிரான களமாக இருக்க போது, இந்த பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர்ஸாக யார் இருக்க போகிறாங்க போன்ற எல்லா விஷயங்களும் பேசப்பட்டு கொண்டதில் ஒரு கட்சி முழுக்க ஒதுக்கப்பட போகிறது என்றால் அது திமுக. ஒரு கட்சி நிச்சயமாக வீழ்த்தப்பட போகிறது என்றால் திமுக. அதுவாகத்தான் இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கப் போகிறவர் யார் என்று கேட்டால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர். இந்த திமுகவிற்கு முடிவுரை எழுதக்கூடியவராக அவர் மட்டும்தான் இருக்க போகிறார். ஆளும் கட்சியாக இருக்காங்க. இன்னமும் இப்போ நடந்த தேர்தலில் கூட 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் நம்ம களத்துக்கே வரல. 2026 திமுகவை வீழ்த்தி விடுவார் அப்படின்றது எப்படி நம்மளால, அதாவதுங்க இந்த 2024 போட்டியா இருப்பார் அப்படின்னு நான் சொல்றேன், வீழ்த்துவார். நான் வந்து தீர்க்கமாக சொல்றேன். 2024 என்பது, இன்னும் சொல்லப்போனால் 2019 என்பதும் 2014 என்பதும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தில் பாஜகவிற்கு ஒரு இடம் இல்லை. பாஜக இன்னும் வந்து ஒரு ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா? அதாவதுங்க எல்லா கட்சிகள் மீதும் தமிழக மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. ஒரு கட்சி மேலே கடுமையான வெறுப்பு இருக்குது, ஒதுக்கி தள்ள வேண்டிய கட்சி, பேசாதீங்க அவனுங்களை பற்றி, என்ன மனுஷனுங்களா அவனுங்களா அப்படின்னு பேசுகிற அளவிற்கு ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக மட்டும்தான். இது எதுவும் நான் வாதத்திற்காக சொல்கிறேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன் மக்களுக்கு இவ்வளோ வெறுப்பு இருக்குன்னா அவர் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம். கட்சியில் இருக்கிறவங்களாம் யாராக இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறாங்க, தலைவராக இருக்கிறவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஒட்டுமொத்த தலைமை என்ன செய்யுது, இவங்க ஒட்டுமொத்தமாக அந்த மத துவேஷங்கள் என்னென்ன பண்ணுறாங்க, பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் என்ன பண்ணுறாங்க போன்ற எல்லா விஷயங்களும் தமிழக மக்கள் சொன்னால் கேரளா கூட இப்போ ஒரு சீட்டு கொடுத்துருச்சு. தமிழ்நாடு என்றைக்குமே அதை கொடுக்காது. ரொம்ப தெளிவு. இந்த 2020 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் கெட்டவன், யார் பெரிய கெட்டவன், யார் சின்ன கெட்டவன், பேயா பிசாசா, அதுதான் கதை. நீங்கள் அரசியலே அப்படி தான். இட்ஸ் நாட் எனி பிட்வீன் குட் அண்ட் பேடெல்லாம் கிடையாது. சின்ன பேய்க்கும் பெரிய பேய்க்குமான சண்டையாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் பார்க்கும் பொழுது நாம் மத்திய அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக வாக்களிக்கப் போகின்றோம். அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம், அதெல்லாம் வேறு. எங்களோட மனநிலை என்பது எப்பொழுதுமே கோபேக் மோடி தான். நாங்கள் அதிலிருந்து மாறவே மாட்டோங்கிறதா தமிழ்நாடு மக்கள் சொல்கிறது. அப்போ அதற்கு இவர்களை வலுவாக எதிர்ப்பவராக காட்டிக்கொள்பவர்கள் யார்? நான் மறுபடியும் சொல்ல, காட்டிக்கொள்பவர்கள் யார்? ஏன்னா அது திமுக மட்டும்தான். அதிமுக எதிர்பார்ப்பு, அதிமுக அதோட உடச்சி பெரிய பேகேஜ், இவங்க பெரிய சுமை. அவரும் அதை அந்த கருத்துக்கு உடன்படுறார். ஆமாம், இது பெரிய, இந்த கட்சி மோசமான கட்சி, இந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சா நம்ம வந்து வீழ்ந்து போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் எதிர்த்து களமாடுகிறாரா? மேடையில் தொடர்ச்சியாக கேள்வி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஊடகங்களை கேள்வி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு மேடையில் என்ன சொல்றாரு, நம்ம எதுக்குங்க அவங்கள எதிர்த்துக்கிட்டு, நம்மளால எதுக்க வேணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உங்களை எப்படிங்க நாங்கள் நம்புறது? நாளைக்கு நீங்கள் தேவைப்பட்ட ஒரு சீட்ஸ் எடுத்து நீங்கள் ஒன்றில் ஒரு 4 சீட்டு நீங்கள் ஜெயிச்சு போயிருக்க மாட்டார், நம்ம ஏதாவது உறுதியாக சொல்ல முடியுமா? போயிருப்பாங்க. இப்பொழுதும் கூட்டணிக்கு பேச ஆரம்பிச்சாங்க. அடுத்து 2026 நம்ம வந்து பிரிஞ்சு நின்றனால தான் வீணாக போகுது.
இப்போ அண்ணாமலை எங்கேயோ போகிற 4 மாதம் எங்கேயோ லண்டன் போகிறாரு படிக்கிறது அப்படின்னா போறாரு. அப்படின்னா வேறொரு தலைமை வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி கூட நம்ம மறுபடியும் கூட்டு போய்விடலாம் அப்படிங்கிற அளவிற்கு இவர்கள் பேசிக் கொண்டுள்ளார்கள்ங்கிற பார்க்குறோம். அது ஒன்று. அப்போது இந்த 2026 இந்த 2024 மக்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி, கடுமையான கோபம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அதை பிரதிபலிக்கும் இடமாக 2026 தான் இருக்கும். எல்லா காரணங்களும் சொல்கிறேன். நீங்கள் நிர்வாக ரீதியான, நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பிரச்சனைகள் இருந்து, நீங்கள் வந்து பொங்கல் தொகுப்பு ஒரு வேட்டி சேலை கொடுக்க முடியல, பொங்கல் தொகுப்பு சரியாக கொடுக்க முடியல, கடுமையான லஞ்ச ஊழல் பிரச்சனைகள், நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கள்ளச்சாராய மரணங்கள், கடுமையான போதைப்பொருள் புழக்கம் அப்படின்னு நம்ம அடுக்கிட்டே போகலாம். எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது திமுகவிற்கு அபிவிருதமான வாக்குகள் கொடுக்குற அதே நேரத்தில் ஒரு 13 இடங்கள் மட்டும் அதிமுக ஜெயிக்க வச்சு எடப்பாடி ஆட்சி நீடிக்க வைக்கிறாங்க மக்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரே இடத்துல சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரே 2 பெட்டி பக்கத்தில் இருக்குது. மாற்றி ஏன் போடுறாங்க? மக்களுக்கு அந்த தெளிவான சிந்தனை தெரியும். இதில் திமுக நம்ம ஜெயிக்க வைக்கிறது வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அதில் திமுக ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி உணர்றாங்க. மக்களுக்கு தெரியும். நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் கூடியதை நம்ம பார்த்தோம். அவர் சிறையிலேருந்து வர்றாரு, சினிமா ஸ்டாரெலாம் தூக்கி சாப்பிட்டார். என்டிஆர் கிட்டத்தட்ட என்டிஆர் அளவுக்கு பாருங்க, அப்பா எவ்வளோ அண்ணா 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 அண்ணான்னாங்க. நீங்கள் எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது, நீங்கள் எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது. அதுதான் இந்த அரசியல் என்பது ஒரே நாளில் மாறும், ஒரே நிமிஷத்தில் மாறும். ஆனால் இது ஏற்கனவே மாறிவிட்டது. ஆனால் மக்கள் என்னென்னா 2024 நம்மளோட கோவத்தெல்லாம் அடக்கி வைப்போம். நீங்கள் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் ஏன் குறைஞ்சிது? ஒரு 70% கீழே போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவிற்கு ஆதரவாக இருப்பவர்கள் கூட அவர்களுக்கும் பெரிய சங்கடம். இவங்க எதுக்கு ஓட்டு போடணும், நம்ம என்ன நினச்சி ஓட்டு போட்டோம், ஏதோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன்னு சொல்லி சொன்னார் ஸ்டாலின் அவர்கள். எதுவுமே நடக்கலையே அப்படிங்கும்போது கோபம் இருக்கிறது. இப்போ பேசாமல் இருப்போம், வீட்டில் இருப்போம். 2026 எங்களோட கோபத்தை காட்டுவோம். அந்த கோபம் என்பது யார் பக்கம் திரும்பும் என்பது நான் மறுபடியும் சொல்கிறேன். நாங்கள் தான் வீழ்த்த போகிறோமா என்றால் நாங்கள் முக்கியமான ஆட்களாக இருப்போம். அதற்கு நாங்கள் இன்னும் வேலை செய்ய வேண்டிய அவசியம், அதை சேர்த்து நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் நேரடியாக அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்ற அளவிற்கு நீங்கள் வேலை செய்து விட்டீர்கள் கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் பார்க்குறீங்க. முன்னேறி வருகிறோம், கட்டமைப்பை பலப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். தலைவர் பேசுகின்ற மாதிரி இன்னும் கட்சியில் இருக்க எல்லாரும் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. கட்சியில் இருக்க எல்லோரும் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு நல்ல இன்னைக்கு ஒரு அன்ஆர்கனைஸ் ஐடிவிங்க அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அறிவார்ந்த ரீதியான கூட்டங்கள் நடத்த வேண்டியது, கருத்தரங்கள் நடத்த வேண்டியது இருக்கிறது. போராட்ட அரசியல், கள அரசியல் எல்லாமே நடத்த வேண்டியது இருக்கிறது. அது எல்லாமே நடக்கும் பொழுது, அது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திற்கு வரும் பொழுது அந்த இடத்திற்கு தானாக வருவார். தேடிக்கொண்டிருக்க தலைவரில் முக்கிய தலைவராக அவர் உருவெடுப்பார். ஓகே சார், எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார்.